வணக்கம் நண்பர்களே. செந்தூர் ரியல் எஸ்டேட். இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் திருப்பூர் மாவட்டத்தை அடுத்து கரையூர் பக்கத்தில் ஒரு 5,7 ஏக்கர் விவசாய நிலத்தை தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோங்க. இந்த 5,4 ஏக்கர் பார்த்திங்கன்னா தார் ரோட்லேருந்து ஒரு 150 அடி பஞ்சாயத்து மண் தடத்தில் தான் வர மாதிரி இருக்குங்க. இந்த 5,7 ஏக்கருமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 3 ஏக்கர் தென்னங்கன்றுங்க, ஒரு ஏக்கர் கொழுமிச்சை வச்சுருக்காங்க, ஒரு ஏக்கர் முருங்கை மரம் வச்சுருக்காங்க. மொத்தம் 5,4 ஏக்கருமே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ், ஒரு சின்ன வீடும் உள்ளே இருக்குங்க. தென்னங்கன்றுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 3 வருஷங்க. இனி அடுத்த வருஷம் எல்லாமே வந்து பாலை விடுற ஸ்டேஜில் இருக்குங்க. எல்லா கன்றும் ஒரே ஸ்டேஜாக இருக்குங்க. இப்போ தென்னங்கன்றுக்கு நடுவுலையும் முருங்கை வச்சுருக்காங்க. ஒரு அளவான ஃபேமிலி வந்தால் தங்குற மாதிரி வீடும் உள்ளேயே இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறுங்க. அது இல்லாமல் இண்டிவிஜுவலாக இவங்க ஒரு போரு வச்சுருக்காங்க. இந்த கூட்டு கிணத்துலேருந்து இவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்து லேண்ட்காரங்க யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் இவங்களே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 5-7 ஏக்கருமே நல்லா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அந்த முருங்கையை எடுத்துகிட்டு நீங்களே அதையே தென்னங்கன்று போட்டாலும் தண்ணி நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள இடத்துல இருக்குங்க. தென்னங்கன்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரே ஸ்டேஜில் 3 வருஷம் ஆன கன்றுங்க. அடுத்த ஸ்டேஜ் எல்லாமே பாலை வர ஸ்டேஜில் தான் இருக்குங்க. தென்னங்கன்று நல்லா இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா அமராவதி ஆற்றுலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் கிழக்கு இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் நல்லா இருக்கிற இடத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. 5-7 ஏக்கரும் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் 29 லட்ச ரூபா கேட்குறாங்க. ஃபைனல் ரேட்டுங்க இது. இதிலேருந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இருக்கிறதுலையே லோயஸ்ட் ரேட்டு தான் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த பார்க்குறதா இருந்தாலும், இது போல் ஏதாவது இடம் வாங்குறது விற்கிறதா இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.